ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் அப்பப்போ ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். மற்றவங்க மாதிரி எல்லாத்தையும் குழப்பி ஒரே வீடியோவாக போட மாட்டேன். அப்பப்போ போடுறேன், அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம மேஜராக 3 கம்பெனி பற்றி போகிறோம். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தனலட்சுமி பேங்க், சிஏ ஆட்டோமேட்டிவ். இந்த 3 கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் Q1 ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி தான். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். Q1 ரிசல்ட் 23.2% அதிகமாக ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. 533.5 அதாவது 533.5 வெர்சஸ் 432.8 crores. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 4% அதிகரிச்சிருக்கு. 2766 கோடி ரூபாயா இருக்குது. போன வருஷம் 1826 கோடி ரூபாயா இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 24.2% 6688 கோடி ரூபாய் வெர்சஸ் 554 கோடி ரூபாய் போன இயரோட இந்த இயர் 24.2% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தனலட்சுமி பேங்க். இந்த பேங்க் கொஞ்சம் லாஸ் மேக்கிங் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க வாங்குறதுல. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிஐஏ ஆட்டோமேட்டிவ். இப்போது தனலட்சுமி பேங்க் 12.18 crores இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. வெர்சஸ் 8 crores லாஸில் இருக்கிறாங்க. போன வருஷம் இதை விட 8 crores ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது 20 crores இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 39.3% வெர்சஸ் 139 crores 99.8 crores. அதாவது 139 crores இப்போ வந்திருக்குது. 99.89 crores போன வருஷம் இருந்திருக்குது. அதாவது 3% வரைக்கும் இதில் அதிகமாக 39.3% வரைக்கும் அதிகமாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 3.22% வெர்சஸ் 2.98%. அதாவது இதுவும் ஒரு பெட்டராக தான் வந்திருக்குது. நெட் என்பிஏ 1.13% to வெர்சஸ் 1%. இதுவும் ஒரு பெட்டராக தான் வந்திருக்குது. ஆனால் ஏன் லாஸ் மேக்கிங்கில் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. கம்பெனிக்குள்ளே போர்ட்ஃபோலியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்குது ரிசல்ட்டு. லாஸ் இருக்கிறதால அடுத்த குவார்ட்டரில் இவங்க ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஐ இண்டஸ்ட்ரீஸ் 6.2% லாஸில் தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் வந்திருக்குது 203 கோடி ரூபாய். போன வருஷம் இருந்தது 217 கோடி ரூபாய். அப்போ லாஸில் தான் இருக்கிறாங்க. ரெவன்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 2369 கோடி ரூபாய். போன வருஷம் 2293 கோடி ரூபாய். எபிட்டா 6.4%. அதாவது இதுதான் குறைஞ்சிருக்குது. 337 கோடி ரூபாய். போன வருஷம் 360 கோடி ரூபாய். மார்ஜின் 14.2 வெர்சஸ் 15.7. அதாவது 14.2 வெர்சஸ் 15. ஸ்லைட்லி தான் கம்மியாக இருக்குது. ஒன்றும் கவலைப்பட தேவை. சிஐஏ இண்டஸ்ட்ரி இப்போ 429 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு மகேந்திரா நிறுவனத்தோட சப்சிடி நிறுவனம். ஆட்டோமேட்டிவ்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ், அலுமினியம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி தான். ஸோ கவலைப்பட தேவையில்லை. இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தனலட்சுமி பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவலையும் பட தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.